பவித்ரா, கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கியது மற்றும் ஒரே தேர்வு மையத்தில் 7 பேர் 720 என்ற மொத்த மதிப்பெண்களையும் ஒரே வரிசையில் பெற்றது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி மாணவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் இளநிலை மருத்துவ கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை விதிக்க முடியாது என்றும் இந்த பிரச்சனை தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியும் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அதற்கு தடை விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. பவித்ரா.